ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புது அப்பாச்சி 160 V 2025க்கான மாடலுங்க. ஸோ நீங்கள் அப்கமிங் 2026 மாடலுக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு வேரியண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அப்டேட் மாடல்னு சொல்லலாம். இது 2025 ஒரு எண்டில் வந்து லான்ச் பண்ண மாடல்னு கூட சொல்லலாம். நீங்கள் இப்போ ஷோரூம் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு மாடல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்சஸ் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1,68,000 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து வருது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த வண்டியோடைய ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ அண்ட் வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அட் த சேம் டைம் இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட் ரைடும் இதை தொடர்ந்து வரும். இதில் வந்து என்ன அப்டேட்ஸ் மெயினாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு அப்பாச்சி 164 V ஒரு பைக் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல் அண்ட் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல வந்து லுக்ஸில் வந்து நான் சொல்லிடுறேன். லுக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் ஒரு மேஜர் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவும் கிடையாது. உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் விசிபிளாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த லுக்ஸில் டிசைன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹெட் செட்டப், அந்த ஹெட்டோட டூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டப்பை தாண்டி வண்டியில் எந்த விஷயங்களுமே அவங்க சேஞ்ச் பண்ணலை. இதுக்கு முன்னாடி என்ன ஒரு பைக்கோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ், அந்த ஒரு மேஜரான பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததோ அதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போயுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட்டும் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே அந்த ஒரு யூனிட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இண்டிகேட்டர்ஸ் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெயினான சேஞ்சஸ் அப்படிங்கிறது. பட் பாடி வைஸ், லுக் வைஸ், வண்டியோட டிசைன் வைஸ் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே கிடையாது. உண்மையுமே கலர்ஸ் வந்து செம்ம ஒரு அப்கிரேட்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலரை விட இந்த ரெட் கலர் பைக்குக்கு இன்னுமே ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் பைக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்ஜின் நம்ம பார்க்கும்போது என்ஜின் அதே 160 cc என்ஜின் தாங்க. ஸோ பவர் அப்படின்னு பார்க்குறப்ப 17.3 bhpயும், டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப 14.7 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்டில் இந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 கேட்டகரியில் நீங்கள் ஒரு பைக் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதுதான் வந்து பவர்ஃபுல்லான இன்ஜின். நிறைய பேர் வந்து NS 160 வந்து சொல்லுவாங்க. பட் NS 160 விட இந்த வண்டியோட டார்க் அதே மாதிரி அந்த ஒரு பெட்டரான பவர், இது ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவல்டாக நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பைக் ஓட்டுற ஃபீலுமே இருக்கும். ஹைவேஸில் நீங்கள் அசால்ட்டாக 80லேருந்து 100 அப்படிங்கிறது நீங்கள் ஒரு க்ரூசிங் ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணி ஓட்டலாம். மோஸ்ட் ஆஃப் த 300 cc 350 cc வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பீடு தான் வந்து க்ரூசிங் ஸ்பீடாகவும் இருக்கும். இந்த வண்டி அதை சூப்பராக அச்சீவ் பண்ணும். 200 இதை விட லிட்டில் பிட் பவர், ஒரு 3 bhp தான் அதிகம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பவரையும் டார்க்கையும் மேனேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டார்க் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஒரு பவரும் டார்க்கும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதுனால இந்த வண்டியோட மைலேஜ் நீங்கள் 40க்கு மேலே வந்து எதிர்பார்க்கலாம். 245 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 45 மைலேஜும் கொடுக்குற மாதிரி, டெய்லி டே சிட்டி யூஸும் நீங்கள் பண்ணுற மாதிரி, அட் த சேம் டைம் அக்கேஷனலாக எப்போயாவது லாங் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இந்த பைக் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக தான் இந்த ஒரு 160 cc அப்பாச்சி வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ஜின் உண்மையுமே ஒரு நல்ல என்ஜின் தாங்க. ஸோ உங்களுக்கு லைஃப் லாங் அப்படின்னு பார்க்குறப்ப அசால்ட்டாக ஒரு 1,05,000 km வரைக்கும் நான் ஓட்டின 160 அப்பாச்சி 4V நான் பார்த்துருக்கேன். இந்த வெர்ஷன்ஸில் கொஞ்சம் ஓல்டு மாடல் வெர்ஷன்ஸே நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு என்ஜினுங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த வண்டியில். 160 cc கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு என்ஜின். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த லிக்விட் கூலிங் என்ஜின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. ஆயில் கூலிங் சிஸ்டத்தோடு கொடுத்துருக்காங்க. அதான் என்ஜினில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ஜின் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான செட்டப் தான் இப்போயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையுமே ஒரு நல்ல ஒரு என்ஜின் தான். நான் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து ஒரு நல்ல என்ஜின்னு சொல்லுவேன். பட் ஸ்மூத்தராக இருக்காது, லைட்டாக கொஞ்சம் ரஃப் கலந்த ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கும், கொஞ்சம் ரகுடான ஒரு ஸ்மூத்னஸ்ன்னு சொல்லுவாங்களே அப்படி இருக்கும் இந்த வண்டி. ஸோ பிரேக்ஸு, சஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒர்க் ஆன் ரோட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் இன்னுமே பெட்டராக இருக்கணும். இதோடைய வீல்ஸ் அண்ட் டயர்ஸ், டிஸ்க் பிரேக்ஸ்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 285 mm பெட்டல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து டூயல் சேனல் ஏபிஎஸோட வரக்கூடிய ஒரு மாடல். ஸோ உங்களுக்கு டயர்ஸோட செக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது கூட ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 செக்ஷன் டயர் இருக்குது. 17 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு 130க்கான செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி 200லையும் கிட்டத்தட்ட இதே செக்ஷன் டயர்ஸ் தான் வந்து வரும். சிஎட்கான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர் தான், ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரியர் வந்து ரேடியல் டயரில் வரும், ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் நைலான் டயரில் வந்து வரும். டூயல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் பிரேக்கிங்கோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரியரோட டிஸ்க் பிரேக் செக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு 235 mm டிஸ்க் பிரேக். இது வந்து அப்பாச்சி 200 அதே டிஸ்க் யூனிட் அப்படியே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் பைப்ரேக் காலிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டூயல் சேனல் ஏபிஎஸ்ங்கிறனால உங்களுக்கு பிரேக்கிங் அதே மாதிரி உங்களுக்கு அந்த சேஃப்டினஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த வண்டியோட பிரேக்கிங் பவர் உண்மையுமே நல்லா இருக்குங்க. இதோடைய சஸ்பென்ஷன்ஸ் ரியரில் பார்க்கும்போது கூட இந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் ரோடுக்கும் நல்லாயிருக்கும், லிட்டில் பிட் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்க்கும் இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அப்படியே ரியரோட லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்இடிக்கான அதே டேஞ்சர் லைட் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
நீங்கள் பார்த்தாலே தெரியும். இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ரோனின் டைப்பில் வரக்கூடிய இண்டிகேட்டர். ஸோ எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுங்கிறது எனக்கு அப்பாலான் இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த வண்டியில் அவங்கக்கிட்ட இண்டிகேட்டர் ரெடி பண்ணாலும் ரொம்ப வருஷமாக கொடுக்காம இருந்தாங்க. பட் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னோட இந்த வண்டியோட சீட் ஹைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிப்டோ ஆகும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 லெக்ஸையுமே நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. சீட்ஸோட நல்லா இருக்குது. அண்ட் குவாலிட்டி நீங்கள் பாருங்கள், சீட்டோட குவாலிட்டி நிஜமாக ஒரு சும்மா பண்ணணும்னு இல்லாமல் நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரைடர் அண்ட் பில்லியன் 2 பேருமே ரொம்ப தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிற அளவுக்கு ஒரு நல்ல சீட் தான். ரியர் லேடிஸ் ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட்டுமே நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோடைய அந்த சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இப்படி தாங்க இருக்குது. ஸோ லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்ப்ராக்கெட்டோட குவாலிட்டியுமே இந்த வண்டியில் நல்லாயிருக்கும். பிக்கப்புக்காக அந்த டார்க்குக்காக ரெடி பண்ண ஒரு ஸ்ப்ராக்கெட். ஸோ கண்டிப்பாக பிக்கப்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டேங்கை பொறுத்த வரைக்கும் செம மஸ்குலராக இருந்தாலும் அதே பழைய டேங்க் யூனிட் தான். கலர் மட்டும் தான் உங்களுக்கு வித்தியாசமாகுது. 12 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் ஃபில் பண்ணுற மாதிரி வந்து வரும். அப்படியே நம்ம கன்சோல் போவோம். இதுதான் ஒரு மேஜர் அப்டேட், டிஎஃப்டி கன்சோல். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிவிஎஸ் ரேசிங்னு வச்சுட்டு அடடா சூப்பராக இருக்குது இந்த கன்சோலு. இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து இங்கே எங்கேயும் கிடையாது. ஸோ உங்களுக்கு நார்மலாக இதில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். பட் 200 உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அர்பன், நெக்ஸ்ட் ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறமேட்டு ரெயின் மோட், 3 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அர்பன்லேயே வச்சுக்கிறேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான இண்டிகேட்டர் இருக்குது. ஃபியூவல் இண்டிகேஷன்ஸ்க்கான இருக்குது. 0 to 60 வந்து எந்த அளவுக்கு போகிறீங்க அப்படின்றது. என்ஜின் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ஆவரேஜ் ஸ்பீட் per கிலோமீட்டர் ஓடும். தென் அதுக்கப்புறமேட்டு இது வந்து டேக்கோமீட்டர். அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு லோ ஃபியூவல் இண்டிகேஷன், சைடு இண்டிகேஷன்ஸ்க்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஹசார்ட்ஸ் முதற்கொண்டு வரல, இப்போ வரைக்குமே ஹசார்ட்ஸ் வந்து வரல. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டே அண்ட் நைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பேசிக்கான விஷயங்கள் தான். டிஎஃப்டி வந்து RTR 310 அதே டிஎஃப்டி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சஸில் எந்த மாற்றங்களும் இல்லை, அதே சுவிட்ச் டைப் தான். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன். முன்னை விட இப்போ நல்ல அந்த ஸ்மூத்னஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சவுண்டு நல்லாயிருக்கு. அந்த ஸ்மூத்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் லெஃப்ட் சைட் சுவிட்சஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதே பழைய செட்டப் தான். இதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது. ப்ளூடூத் கனெக்டான ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸு, ஹை பீம், லோ பீம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்சஸ். ஹாரன் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. கிளச்சு நல்லா லைட்டாக கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தான். ஸோ பிரேக்ஸும் சரி, அதே மாதிரி நீங்கள் கிளச்சும் சரி, ரெண்டையுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே ஃப்ரண்ட்டோட செட்டப் பார்க்கும்போது இந்த செட்டப் தான் இந்த வண்டிக்கான புது சேஞ்சஸே. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து இந்த இடத்துல DRLs வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டருக்கான ஒரு லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா வண்டி இந்த ஹெட் செட்டப்பில் சொதப்பும் போது அப்பாச்சி உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து டிசைன் ரொம்ப கேவலமாலாம் தெரியலைங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நேரில் பார்க்க இன்னுமே அந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போட்டு ஒரு ஹையர் சிசி பைக் வாங்குற ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த 160 அப்பாச்சிலே கிடைக்கும். ஸோ லுக்ஸ் உண்மையாலுமே நல்லா இருக்குது. நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அந்த MT N160 அந்த வரிசையில் நம்ம அப்பாச்சியும் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். உண்மையுமே சூப்பரான ஒரு லுக்ஸுங்க. ஸோ வண்டியோட ஓவரால் லுக்ஸ்ன்னு பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹெட்லைட் சேஞ்ச் பண்ணவும் வண்டி லுக்ஸே கொஞ்சம் ரகுடாக ரொம்ப நல்லா ஃபீல், ஒரு நல்ல ஃபீல் இருக்க மாதிரி வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த வண்டியில் கலர் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்க்குறப்போ இதில் வந்து ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வரும். ஆனிவர்சரி எடிஷனோட சேர்த்து சொல்கிறேன். இதோட ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ 1,68,000 ருபீஸ்லேருந்து 1,72,000 ருபீஸ் வந்து வருது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, இந்த ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சதுனால இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரேஞ்சாக சொல்கிறேன். நீங்கள் பக்கத்தில் இருக்க ஷோரூமில் வந்து சர்ச் பார்த்துக்கோங்க. பட் ஆவரேஜாக இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதோடைய மைலேஜ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அப் டு 38லேருந்து 42 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். ஆவரேஜாக நல்ல மைலேஜ்க்காக ஓட்டுறீங்க அப்படின்னா 45 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இது 45ங்கிறது எப்பயுமே யூஸ்வலாக ஓட்டினா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஸ்பீடு கம்மியாக ஓட்டினா தான் கிடைக்கும். ஏன்னா இந்த வண்டியோடைய ஒரு ஹை பவர்ட் என்ஜின். இது வந்து நீங்கள் 60 to 80 ஓட்டுறத விட 80 to 100ல் இது பயங்கர ஸ்மூத்தராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதை தொடர்ந்து இந்த வண்டியோடைய டெஸ்ட் ரைட் ரிவ்யூ வரும். அப்பாச்சி 200க்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கா, அந்த வண்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இதே மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம
நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது 160cc பைக் எடுக்க ஆவலாக இருக்காங்கன்னா இந்த மச்சான் இந்த மாதிரி ஒரு பைக் வந்திருக்குன்னு சொல்லி இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களே வந்து பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பை.